முதல்வர் தேர்வில் இழுபறி. பாஜகவை கழட்டிவிட்டு காங்கிரஸோடு கைகோர்க்கும் நிதிஷ்குமார். பீகாரில் மாறும் அரசியல் களம். அதாவது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தொடக்கம் முதலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுடன் தேர்தலை சந்தித்த ஆர்ஜேடி காங்கிரசின் மகா கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த சறுக்கல்களுக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. பீகாரில் 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் கட்சி ஆட்சியில் இருந்தும் பீகார் வளரவில்லை. மத்திய அரசு பல்வேறு நிதியுதவிகளை வாரி வழங்கிய போதும் பீகார் இப்போதும் கூட மிகவும் பின்தங்கிய மாநிலம்தான். தொழில், கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் பீகாரின் நிலைமை கவலைக்கிடம்தான். பீகாரில் இருந்து லட்சக்கணக்கானோர் புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கும் வேலைவாய்ப்புக்காக செல்கின்றனர். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கடந்த சில ஆண்டுகளாகவே அடுக்கி வருகிறார் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ். கடந்த 2020 தேர்தலில் மிக நெருக்கத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது ஆர்ஜேயின் தலைமையிலான மகா கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி 125 தொகுதிகளை வென்ற நிலையில் மகா கூட்டணியில் ஆர்ஜேடி 144 தொகுதிகளில் போட்டியிட்டு 75இல் வென்று தனிப்பெரும் கட்சியானது. அப்போது மகா கூட்டணி மொத்தம் 110 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. பீகாரில் இப்போதைய சூழலில் நம்பிக்கைக்குரிய முகங்கள் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் தான். நிதிஷ்குமார் மீது ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகரித்துள்ளதால் தேஜஸ்வி யாதவின் அடுத்த முதல்வர் என ஆர்ஜேடி நம்பியது. வளர்ந்த பீகாரை உருவாக்குவேன் என்ற தேஜஸ்வியின் பேச்சு, அவரின் வாக்குறுதிகள் மக்களிடம் வரவேற்பை பெற்றது. இந்த நம்பிக்கையுடன் தேர்தலை சந்தித்த ஆர்ஜேடிக்கு தற்போது ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் என்டிஏ 190 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மகா கூட்டணியில் முன்னிலை 50 இடங்களுக்குள் சுருங்கிவிட்டது. குறிப்பாக 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் அணிக்கு பெரும் சவால் உள்ளது என்பதை சில மாதங்களுக்கு முன்பே உணர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் பல நலத்திட்டங்களை குவிக்க ஆரம்பித்தது. பல்வேறு தரப்பினருக்கும் நிதிஷ்குமார் பணமழையை பொழிந்தார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தொழில் தொடங்குவதற்காக 1 கோடி பெண்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கினார் நிதிஷ்குமார். இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியதில் இந்த 10,000க்கும் பெரும் பங்குண்டு. அதுபோல தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே சலசலப்புகள் ஏதுமின்றி முதல் ஆளாக தொகுதி பங்கீட்டையும் முடித்து தங்களுக்கும் கசப்பு ஏதும் இல்லை என மக்களிடம் நம்பிக்கையை விதைத்தார்கள். தேர்தல் பணிகளில் என்டிஏ ஒரு பக்கம் விறுவிறுப்பு காட்டிய நிலையில் மறுபக்கம் மகா கூட்டணி தங்களுக்குள் கோதா நடத்தி கொண்டிருந்தார்கள். பீகாரில் மகா கூட்டணியில் பஞ்சாயத்து ராகுல் நடத்திய வாக்காளர் அதிகார யாத்திரையின் போதே ஆரம்பித்தது. அந்த யாத்திரையின் போதே தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக ராகுல் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. தேஜஸ்வியும் ராகுல் யாத்திரைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார். ஆனால் அப்போது தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமல் ஷாக் கொடுத்தார் ராகுல். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டும் கூட டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளை இழுத்தடித்தது காங்கிரஸ். கடந்த முறை 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 19இல் மட்டுமே வென்ற காங்கிரஸ் இம்முறை அதைவிட அதிகமான தொகுதிகளை கேட்டு அதிர்ச்சி கொடுத்தது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுக்க முடியாமல் அல்லாடியது ஆர்ஜேடி. இதனால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியில் இருந்தே வெளியேறியது. பசுபதி குமார் பராசம் தொகுதி பங்கீடு சிக்கலால் கூட்டணிக்குள் வராமல் போனார். கடைசி வரை கூடுதல் தொகுதிகள் கேட்டு காங்கிரஸ் கொடுத்த அழுத்தம் காரணமாக விஐபி, சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க இயலாமல் ஆர்ஜேடி கையை பிசைந்து கொண்டிருந்தது. இதனால் வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் வரை தொகுதி பங்கீடு இறுதியாகாமல் தங்களுக்குள்ளாகவே அடித்து கொண்டு கிடந்தனர் மகா கூட்டணியினர். அதன் பின்னர் ஒரு வழியாக ஆர்ஜேடி 143, காங்கிரஸ் 61, சிபிஐ எம்எல் 20, விஐபி 12, சிபிஐ 9 என தொகுதிகளை பிரித்து கொண்டார்கள். அதன் பின்னரும் கூட சில தொகுதிகளில் மகா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டனர். மகா கூட்டணியில் நடந்த தொகுதி பங்கீடு இழுபறியை பார்த்து அப்போதே கடுமையாக விமர்சித்தது பாஜக. தொகுதிகள் பிரிக்கவே இப்படி அழைத்துக் கொள்கிறார்கள், ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என என்டிஏ காட்டமாக கேள்வி கேட்டது. மகா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டின் போது ஏற்பட்ட நெருடலால்
கூட்டணி கட்சிக்குள் சரியான ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை. கடைசி வரை நீடித்த மோதலால் மகா கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களின் உற்சாகம் தொடக்கத்திலேயே பூஜ்ஜியமானது. இப்போது வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளும் அதனையே காட்டுகிறது. ஏனெனில் கடந்த முறை 75 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக இருந்த RJD இம்முறை 35+ தொகுதிகளில்தான் முன்னிலையில் உள்ளது. 60 தொகுதிகளை அடுத்து பிடித்து வாங்கிய காங்கிரஸ் 6 தொகுதிகளில்தான் முன்னிலையில் உள்ளது. இதன்படி பார்த்தால் மகா கூட்டணி கட்சிக்குள் வாக்கு பரிமாற்றம் நடக்கவில்லை என தெரிகிறது. தொகுதி பங்கீட்டில் உருவான குழப்பம் தேர்தல் ரிசல்ட் வரை தாக்கத்தை உருவாக்கிவிட்டது. கடந்த முறை தேர்தல் முடிவுகளில் கையை சுட்டுக்கொண்ட காங்கிரஸ் இம்முறையாவது கொஞ்சம் அடக்கி வாசித்திருந்தால் மகா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கும். காங்கிரசின் பேராசைதான் ஒட்டுமொத்த மகா கூட்டணியையும் படு பாதாளத்தில் தள்ளி இருக்கிறது என சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதே வேளையில் பீகார் தேர்தலில் SIR வாக்குத்திருட்டு விவகாரங்களை முன்வைத்து தோல்விக்கான காரணங்களை காங்கிரஸ் அடுக்கத் தொடங்கியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில் அரசியலில் இருந்து விலக ராகுல் காந்திக்கு மேலும் ஒரு காரணமும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு கடுமையாக விமர்சித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் JCU பாஜக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. இது குறித்து குஷ்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது: பீகாரில் NDA கூட்டணி வென்றுவிட்டது. நிதிஷ்குமார், நரேந்திர மோடி உள்ளிட்ட சில தலைவர்கள் வெல்வதற்காகவே பிறப்பார்கள். இருவரும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் எண்ணற்ற சேவைகளை செய்துள்ளதால் NDA கூட்டணியை மீண்டும் மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு அழிவு காலம் வந்துவிட்டது. அரசியலில் இருந்து விலக ராகுல் காந்திக்கு மேலும் ஒரு காரணமும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என குஷ்பு விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தோல்வி குறித்து குஷ்பு போட்ட பதிவிற்கு பலர் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். கடந்த 2011, 2021, 2024 ஆகிய ஆண்டுகளில் நடந்த நாடாளுமன்ற சட்டசபை தேர்தல்களில் பாஜக தொடர்ந்து தோல்வியடைந்ததற்கு பொறுப்பேற்று குஷ்பு அரசியலை விட்டு விலகுவாரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதுபோல 2016, 2018 ஆண்டு நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு ராகுல் காந்திக்கு குஷ்பு வாழ்த்து கூறி அவரை ஆஹா ஓஹோ என பாராட்டிய ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு குஷ்புவை விமர்சித்து வருகிறார்கள். பீகாரில் உள்ள 243 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் 67.13% வாக்குகள் பதிவாகின. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதுபோல காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் இணைந்து மகா கூட்டணி அமைத்துள்ளது. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளது. இந்த தேர்தலில் 243 தொகுதிகளுக்கு 2616 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தலா 101 இடங்களிலும், மகா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 61 இடங்களிலும், RJD கட்சி 143 இடங்களிலும் போட்டியிட்டுள்ளது. தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. பிறகு வாக்குச்சாவடி இயந்திரத்தில் உள்ள வாக்குகள் எண்ணப்பட்டன. இந்த தேர்தலில் வெற்றி பெற 122 இடங்கள் பெரும்பான்மை பலம் பெற வேண்டும். இந்த நிலையில் JDU + பாஜக கூட்டணி 201 இடங்களில் முன்னிலை வகித்து வந்தன. 101 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 91 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து தனி பெரும்பான்மையுடன் வென்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி அண்மை காலமாக நிறைய தேர்தல்களில் தோல்வியை சந்தித்துள்ளது. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் செயல்பாட்டை வைத்து வரும் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் பீகார் சட்டசபை தேர்தல் நடந்தபோது வாக்கு எண்ணிக்கையின் போது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் டெல்லியில் இல்லாமல் வெளிநாட்டில் இருப்பது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.